அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ரமலானுடைய இறுதி 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒற்றைப்படை நாட்கள்ல இருக்கிறோம். அதுலேயும் இன்னைக்கு 27ங்கிறது அதிகமாக லைலத்துல் கத்ராக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நமக்கு எல்லா ஒற்றைப்படை இரவுகளுமே பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல நாம தான் தேடிக்கொள்ளணும்னு சொல்லி அறிவிப்புகள் வந்திருக்கு. அதுல பெரும்பாலான உலமாக்கள் 27ஆக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இன்னைக்கும் நிறைய இபாதத் செய்து கொள்ளணும். ஏன்னா ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதை நம்ம ஒருபோதும் விட்டுறக்கூடாது. அதனாலதான் நம்ம அந்த ஆர்வத்தை நம்ம ஊட்டிக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10ல அதுவும் லைலத்துல் கத்ர் இரவுலாம் என்ன அமல் செய்தாங்கன்னு நமக்கு தெரியணும். நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும். என்ன தொழுகை நடத்தணும், சிறப்பு தொழுகை, திக்ர் என்ன ஓதணும், துவா என்ன ஓதணும், வேற என்னென்னலாம் அமல் செய்யணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 7 முக்கியமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதை தான் நாமளும் செய்யணும். அதை நான் ஒரு வீடியோவா போட்டு அந்த வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்போம். அதுல கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த 7 விஷயத்தையும் நீங்க விடாம செஞ்சிருங்க. இன்னைக்கு மக்ரீப்ல தொடங்கி நாளைக்கு காலையில ஃபஜ்ர் வரையும் செஞ்சிருங்க. நம்ம ஏன் சொல்றோம்னா, மக்ரீப்ல இருந்தே அந்த இரவு தொடங்கிடுது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நைட் 10 மணிக்கு மேலதான் லைலத்துல் கத்ர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. மக்ரீப் இருக்கு பாருங்க, 6:30 மணி நம்ம பாங்கு தர சொல்லி நோம்பு தரவுறோம்ல, அந்த நேரத்துல ஆரம்பிச்சு காலையில ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரையும் மொத்தமா ஒரு 12 மணி நேரம் அந்த இரவானது இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இரவு முழுவதும் வணக்க வழிபாடு செய்பவர்கள் கூட முதல் 6 மணி நேரத்தை விட்டுறாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, இரவுல முடியலன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, முந்தைய நேரத்துல மக்ரீப்ல இருந்து நைட் வரையும் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த 6 மணி நேரம் கிடைச்சிரும். நல்லா இபாதத் செய்த நன்மை கிடைச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க முழு இரவுமே மக்ரீப் டு ஃபஜ்ர் இபாதத்திலே கழித்துக் கொள்ளுங்க. சரி, அதுல பாத்துக்கோங்க. அதுல எல்லாமே இருக்குது எப்படி அமல் செய்யணும்ட்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிறப்பு மிகுந்த சூறாவை பார்க்க போறோம். லைலத்துல் கத்ர் இரவை அணுவாக அல்லாஹ் நமக்கு உணர்த்திய சூறாவாக இருக்கு. இந்த நாள்ல இந்த சூறாவை ஓதாம வேற எந்த நாள்ல இந்த சூறாவை ஓதுவோம்னு கேட்கிற அளவுக்கு சிறப்பு மிகுந்த சூறா அது. அந்த சூறாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றவங்களுக்கும் காமிச்சு அவங்களும் அமல் செய்யட்டும். அந்த நன்மை உங்களுக்கும் வரட்டும். நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. எல்லாருக்காகவும் நான் துவா செய்துட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான், கவலைப்படாதீங்க. இன்றைய இரவு விதி தீர்மானிக்கப்படக்கூடிய இரவாக இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் முறையிட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் நல்லதாகவே இனி வரக்கூடிய ஒரு வருடத்துக்கும் உங்களுடைய விதியில இறக்கட்டும். அதே மாதிரி எனக்கும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க. இப்ப நம்ம அந்த சூறாவை பார்க்கலாம். அந்த சூறா தான் சூரா அல் கத்ர். இப்ப நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜை பத்தி ஒரு சூறா இருக்கு. ஹஜ்ஜின் பேர் போட்டு குர்பானி கொடுக்கறதை பத்தி நமக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜும்மாவை பத்தி இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் பத்தி எல்லாம் சூறா இறக்கியிருக்கான். ஆனா லைலத்துல் கத்ர் பத்தி இறக்கப்பட்ட சூறா மட்டும் எப்படிப்பட்ட சூறான்னு பாத்தீங்கன்னா, மத்த சூறாலெல்லாம் அந்த விஷயங்களை பத்தி வரும். அது கூட மத்த விஷயமும் வரும். ஹஜ்ஜை பத்தி ஹஜ் சூறால வரும். ஆனா மத்த விஷயங்களையும் நல்லா சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜும்மாவை பத்தி ஜும்மா சூறால வரும். மத்த விஷயங்களையும் நல்லா சொல்லியிருப்பான். ஆனா லைலத்துல் கத்ர் இரவுல மட்டும்தான், அந்த சூறால மட்டும்தான் என்ன பண்ணிருக்கான், அல் கத்ர்ல வேற எந்த விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேசாம அந்த ஒரு இரவை பத்தியே பேசியிருக்கான். எதுக்கான இது பார்த்தா குர்ஆன்லயே வச்சு சிறப்பாக அல்லாஹ் காமிச்சிருக்கான். அந்த இரவை நீங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறக்காக. அப்ப அந்த சூறாவுடைய மகிமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் வசனமே என்ன வரும்னா, இன்னா அன்ஜல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இதனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம்னு நல்லா சொல்றான். இந்த இடத்துல இதனைன்னு சொல்றான், எதுன்னு சொல்ல. ஆனா எதுங்கிறது பாத்தீங்கன்னா வேற ஒரு சூறால வருது. நாம் குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம்னு வருது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவுல தான் குர்ஆனை இறக்கியிருக்கான். அந்த குர்ஆனை தான் அல்லாஹ் இந்த இடத்துல இதனைன்னு சொல்றான். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் அல்லாஹ் குர்ஆன்னு சொல்லாம இதனைன்னு சொல்றாங்கிறதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் குர்ஆனை இந்த இரவுல இறக்கியிருக்கான். குர்ஆன் அப்படிங்கறத ஒரு மனிதனுக்கான நேர் வழிகாட்டுதலா இருக்கு. நமக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த குர்ஆன் சொல்வதை பின்பற்றதுலதான் இருக்குது. அப்ப நமக்கான நேர்வழி கிடைத்த இரவுங்கிறது எவ்வளவு மிக்க பாக்கியமானதாக இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த இரவுல இறக்கியிருக்கான். அடுத்த வசனம் பாருங்க, வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் கேக்குறான், நபியே உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு என்னவென்று தெரியுமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். நினைத்து பாருங்க, நம்மள்ட்ட யாராவது இப்படி கேட்டா எவ்வளவு ஆர்வமா இருக்கும். உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளவு அது ஏதோ பெரிய விஷயம் நினைப்போம்ல. அதுதான் இங்க விஷயம். அல்லாஹ் அவ்வளவு பெரிய விஷயத்தை ஆர்வம் ஊட்டி சொல்றான். எல்லாம் நாடினால அந்த ஆர்வமே ஊட்டாம சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலும் நம்ம எடுத்துப்போம். ஆனா ஆர்வம் ஊட்ட
காட்டும் போது அதன் மீது கவனம் செலுத்தப்படும்னு சொல்லி அல்லாஹும் ஆர்வம் ஊட்டிக்கிறான். ஆனா அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்டால் அதுக்கான பதிலை அடுத்த வசனத்துல கொடுத்துருவான். ஏன்னா அதை பத்தி அல்லாஹுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அல்லாஹ் சொல்றான் 3வது வசனத்துல, லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்னு சொல்றான். அது 1000 மாதத்தை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நிறைய பேர் 1000 மாதம் நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. 1000 மாதத்தை விட சிறந்தது, அதையும் தாண்டி சிறப்பானது. அப்ப இந்த ஒரு இரவுல நீங்க வணக்க வழிபாடு செஞ்சா 1000 மாதங்கள் நீங்க வணக்க வழிபாடு செய்த நன்மை கிடைக்குமாமா. சுபஹானல்லாஹ், அவ்வளவு சிறப்பான அமலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். நமக்கு ஆயுள் காலம்னா ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான நாட்களை நம்ம விடவே கூடாது. யோசிச்சுக்கோங்க அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த முதல் 3 வசனத்தை ஒரு தடவை நல்லா ஒத்து பாருங்க. எல்லா வசனத்திலையும் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர்னு வருது. அல்லாஹ் நாடி இருந்தா எப்படி சொல்லியிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல லைலத்துல் கதிர்னு சொல்லிட்டு 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் அந்த இரவின் மகிமை தெரியுமா, அந்த இரவு 1000 மாதத்தை விட சிறந்ததுன்னு நல்லா சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இரவுன்னு கூட அதை சொல்லாம திரும்ப திரும்ப அல்லாஹ் பேரை சொல்லியிருக்கேன்னா அதனுடைய மகிமையை உணர்த்துறதுக்காக அர்த்தம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும், அவங்க பேர் இப்ராஹிம்னு வச்சுக்கலாம். நான் சொல்றேன் இப்ராஹிம் ஒரு தொழுகையாளி அப்படின்னு சொல்றேன். அடுத்தது அந்த இப்ராஹிம் தினமுமே தொழுகிறத நானே பார்த்திருக்கேன், உரிய நேரத்துல தொழுதுருவாரு அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் 2வது தடவை என்ன சொல்லுவேன்னா அவர் உரிய நேரத்தில் தொழுவார், அவர் தொழுததே நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு 2வது தடவை 3வது தடவை சொல்லும் போது அவர்னு சொல்லி அவரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சொல்லணும் தவிர திரும்ப திரும்ப இப்ராஹிம் இப்ராஹிம் நம்ம பேர் சொல்லியே பேச மாட்டோம். இதுதான் நம்மளுடைய இலக்கண அமைப்பு, எல்லாருடைய இலக்கண அமைப்பும் இதுதான். ஆனா அதையும் மீறி அல்லாஹ் அப்படி அந்த இரவுன்னு சொன்னா அதனுடைய மகிமையை தெரியாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அதனுடைய சிறப்பை காட்டுவதற்காக திரும்ப திரும்ப லைலத்துல் கதிர்னு சொல்லி அதனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கியிருக்கான். இதை ஆலிம்கள் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், குர்ஆனை கூட அல்லாஹ் அதனைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இரவை சிறப்பிக்கிறதுக்காக குர்ஆனை கூட சிறப்பிக்கல. அதை கூட குறிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லாமல் அதனேன்னு அல்லாஹ் ஒரே இடத்துல பயன்படுத்தி விட்டு இதன் பேரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான். இப்படி எந்த சூறாலையுமே இறங்கும் இல்லையாமா. சுபஹானல்லாஹ், அதனுடைய சிறப்பை புரிஞ்சுக்கோங்க. அப்ப 4வது வசனம் வருது, அதுலதான் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த இரவுங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப 2வது 3வதுல கூட பயன்படுத்தல. ஏன் 4வதுல சொல்றேன்னா 3 தடவை ஒரு விஷயத்தை வலியுறுத்தி விட்டுதான் 4வதா என்ன சொல்றான்ல அந்த இரவுன்னு சொல்றான். அதுதான் தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவில் மலக்குகளும் ரூஹும் இறங்குவார்கள் அர்த்தம். அப்ப யாரு மலக்குகள்? எல்லாருமே மலக்குமார்கள் தான், மேல இருக்கவங்களா எல்லாருமே இங்க இறங்குவாங்க. அதுக்கப்புறம் கூட ரூஹுனா என்ன, அதுதான் நமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கின் தலைவர்களாக இருக்கிறாங்க. நினைத்து பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல என்ன வேலை? அவர்களுக்கு வஹி கொண்டு வரதா வேலை. எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொடுத்தாங்க. நபிமார்களே இப்ப இல்ல அப்படின்னா அவங்க இந்த உலகத்துக்கே வரமாட்டாங்க. ஆனா லைலத்துல் கத்ர் இரவுல வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அவங்க வராங்க. நபிமார்களுக்கெல்லாம் வகி கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளை பார்த்து இபாதத் செய்யறவங்க மேல சலாம் சொல்லி முசாஃபா செய்துட்டு போறாங்களாமா. எந்த அளவுக்கு மலக்குமார்கள் இன்னைக்கு உலகத்துல இருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு கைப்பிடி மண் எடுத்து பார்த்தா அதுல எப்படி இருப்பாங்க, துகள் துகளா இருக்கும்ல, நம்மளால எண்ண முடியாதே. அந்த மாதிரி மலக்குமார்கள் எல்லாம் இன்னைக்கு ஜாம் பேக்கா அப்படியே அடைச்சு வச்ச மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா மூச்சு விடுறக்கூடிய இடம் இல்லாத அளவுக்கு மலக்குமார்கள் இருப்பாங்களாமா. நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, லைலத்துல் கத்ர் இரவுல மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரை நம்ம என்ன பண்ணணும், அமல்கள் செஞ்சோம்னா அவங்களுடைய சலாமை பெற்றுக்கொள்ளலாம், தஸ்ஃபை பெற்றுக்கொள்ளலாம். அதை நீங்க செய்து கொள்ளுங்க. கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹியா ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர், அந்த சாந்தி பார்த்தா ஃபஜ்ருடைய நேரம் வரை இருக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனாலதான் மக்ரீப் டு ஃபஜ்ர்னு நம்ம சொல்றோம். இந்த நேரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், இபாதத்திலே இருந்துக்கோங்க. இந்த சூறாவுடைய சிறப்பை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் இரவை நம்ம எப்படி சிறப்பிக்க வேணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு இரவுல தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சூறாவை இன்னைக்கு நம்ம ஓதாம வேற என்னைக்கு ஓத போறோம்? இப்ப நம்ம ஒரு 10 தடவை இந்த சூறாவை ஓதிக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா
بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا
إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر